ஹலோ மக்களே 343வது எபிசோட்ல பேரலாம். டேய் இதுதான் சீக்ரெட் லேப்னு சொல்லிட்டு நாமி எல்லாரும் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னோட வேலையை முடிச்சுன்னு சொல்லிட்டு ஹர்க்பர்க் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி சின்ற என்னோட ஆட்டம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது, இதெல்லாம் ஃபெயிலியர்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எல்லா இறந்தவங்களையும் இவர் தான் ரிவைவ் பண்ணி வர வைக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஜாம்பியை இவர் பார்த்த வேலை தான் நினைக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. இதுல ஒரு பக்கம் யோகோகோன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பாடி கார்டு மாதிரி நடந்து போய்கிட்டு இருந்தாம்ல, அவன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு கியூரியாசிட்டியா இருந்துச்சுன்னா நீங்க வேணா உள்ள போய் பார்க்க வேண்டியதானு சொல்லிட்டு பாடி கார்டு பேசுறாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. இதுல இன்னொரு பக்கம் லூஃபியை தான் காட்டுறாங்க. டேய் இந்த வயசானவங்கள பாட்டா பாவமா இருக்குன்னு சொல்றாங்க. டேய் இதெல்லாம் சாம்பிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாஞ்சு வந்து இவங்களை அடிக்கலான்னு வருது. ஆனா இவனுக்கு சும்மா இருப்பானாலும் 5 பேர் சேர்ந்து எல்லா சாம்பிஸையும் நொறுக்கி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னும் விட மாட்டுக்கானுங்க இவனுங்க. பார்த்தா அடிச்சு நொறுக்கி ஜாம்பிஸை உட்கார வச்சிருக்கானுங்க. டேய் கைஸ் நீங்க அப்படி என்ன தண்டா பண்றீங்கன்னு சொல்றான் அவன். நாங்க எல்லாருமே ஜாம்பிஸ் இங்க புதைக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாம்பிஸை இவனுக்கு வலிக்கு வர வச்சிட்டானுங்க. டேய் இங்க எது சிரிப்பு கட்டுறீங்கன்னு சொல்லி லூஃபி கட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல நாங்க உண்மைதான் சொல்றேன்னு சொல்றாங்க அவங்க. அது சரி அப்ப நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீங்க பதில் கரெக்டா சொல்லல செத்துறீங்கன்னு சொல்றான். ஒரு லாங் நோஸ், ஒரு பொண்ணு, ஒரு ரக்குன் டாக், இந்த மாதிரி எதையும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இல்ல எங்க வாய் மூடப்பட்டிருக்குன்னு சொல்றானுங்க. எது இன்ஃபர்மேஷன் நாங்க வெளியாளர்களுக்கு சொன்னோம்னா நாங்க இங்கே வந்து இதாயிருவோம், எங்க ரூல்ஸ் ப்ரோக் பண்ண மாதிரி ஆயிரும், நாங்க இறந்துருவோம்னு சொல்றான். இது ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. சரி அப்பனா சொல்ல முடியாது அப்படிதானு சொல்லிட்டு அடிக்க போறானுங்க. இல்ல அந்த 3 பேர் இங்கதான் கிராஸ் ஆகி போனான்னு சொல்லிட்டானுங்க சடனா. அவனுங்கெல்லாம் என்னோட குருமேட்டா, எவன்டா அவனை தேடி போனதுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க உங்களோட குருவா, அவங்களெல்லாம் நாங்க அட்டாக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கெல்லாம் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இவன் தான் அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவனுக்குள்ளே சொல்றாங்க. ஜாம்பிக்குள்ளே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சடனா லூஃபி சண்டைக்கு தயாராகிறான். திரும்பி முதல்ல அடிக்கலான்னு வரான் அவன். என்னன்னு பார்த்தா அவனுக்கு அப்படி ஷாக்ல இருக்கானுங்க. நம்ம திரும்பி செதறிடுவோம்னு சொல்லிட்டு நாமி மத்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த மேன்ஷன்ல தான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கானுங்க. வாங்கடா அவனை போய் காப்பாத்த போன்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஜாம்பிஸ் அப்படி தலையில புதைச்சு வச்சுட்டானுங்க அவனுங்க. இன்னொருத்தன் ஒருத்தன் வந்து விளக்க வேற தூக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனை லூஃபி நக்கலா சிரிச்சுட்டு போறான். அந்த ஜாம்பிஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கானுடா, இவனுங்க எல்லாம் ஆளே கிடையாது சொல்லிட்டு. ஆமா ஒரு சின்னதா வார்ம் அப் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போறானுங்க. டே ஆனா காடமா டவுன் பண்ணிடாதீங்க, இங்க என்னனாலும் நடக்கலாம்னு சொல்றான் ஜோரோ. நீ அழாம இருந்தா சரிடான்னு சொல்லிட்டு ஒரு புகம் சாஞ்சி சொல்றான். டே குக்கு வாய முடுறான்னு சொல்றான். அவனுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா சடனா ஒரு ஆளு ஓடி வராரு. காய்ஸ் நீங்க பண்ணதை நான் பார்த்தேன், நீங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்காண்டி நான் சொல்றதை நீங்க கேட்க முடியுமா சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து அடிபட்ட தாத்தா தான் அப்படின்னு சொல்லி லூஃபி சொல்றான். இல்லடா இவர் ஜாம்பிஸ்ன்னு சொல்றாங்க. இல்ல நான் அடிபட்ட தாத்தா தான் சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிக்காரு. சரி உங்களுக்கு அப்படி என்னதான் எங்கள்கிட்ட பேச வரணும்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கதை நான் பார்த்தேன், உங்களால மட்டும் தான் அவனை தோக்கடிக்க முடியும். நல்ல வேலை நீங்க வந்தீங்க, நீங்க அவனை தோக்கடிச்சீங்கன்னா நாங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டுருவோம், எங்களோட ஷேடோ எங்களுக்கு கிடைச்சிருன்னு சொல்றாரு. அப்பனா இவர் ஷேடோவை தொலைச்சிட்டு தான் சுத்துறாரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா உங்கள்ட்ட ஷேடோ இல்லைன்னு சொல்லிட்டு லூஃபி பக்கத்துல வரான். புரூக்குமார் தான் இவருன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. அப்ப நாங்க ஷேடோவை திருடுறதுக்கு இந்த ஐலண்ட்ல எவனும் இருக்கானான்னு சொல்லிட்டு ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். அவரோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் பேரை சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லவா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அவன் பேரு மொரியோன்னு சொல்றான். அவன் உண்மையிலே பயங்கரமான ஆளுன்னு சொல்லிட்டு. மொரியோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரோபினும் பயத்துல முன்னாடி வரா. நீங்க கெக்கோ மொரியோன்னா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் முன்னாடி வரா. ஆமா அதுதான் அவனோட பேரு, எனக்கு தெரியும் சொல்றாரு அவரு. ரோபின் இந்த பேரை உனக்கு தெரியுமான்னு சொல்லி லூஃபி கேட்கறான். ஆமாடா பேரா மட்டும் தான் தெரியும், இது வரைக்கும் அவனை நான் நேர்லயே பார்த்தது இல்லைன்னு சொல்றா ரோபின். லூஃபி அவனுக்கு பவுண்டி இருந்துச்சுன்னா அது வந்து ஓன் தலைக்கு மேல பவுண்டி தாண்டா அவனுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபார்மர் பவுண்டி வந்து வேற லெவலு, ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்றாவா. அப்பனா அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கறான் சாஞ்சி. 7 வாரலாடுல அவனு ஒரு வாரலாடுன்னு சொல்றாங்க. 7 வாரலாடுல அவன் ஒருத்தனான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமா அவனை பத்தி இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்குன்னு சொல்றா ரோபின். அந்த மாதிரி ஆள் எதுக்கு இந்த ஐலண்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றான் அவன். ஏகப்பட்ட பேர் இங்க ஷேடோ இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அங்க நிறைய பேர் புதஞ்சு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. மொரிய கண்ணில் நீங்க பட்டிருக்கீங்க, அதனாலதான் உங்களை இங்க அழைச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே வந்து ஜோர பழசை வச்சு போறான். அப்படியே அந்த பேரலான்னு சொல்லிட்டு உடனே அவர் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஃபாரஸ்ட் எங்களுக்கு பயமா தான் இருக்கு, நாங்க வந்து வாழ்க்கை முழுக்க இப்படி பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சூரிய வெளிச்சம் வந்தாலும் நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாரு அவரு. நான் இனிமேல் சூரியனுக்கு கீழே நடக்கணும், எங்களுக்கு அது மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. இவங்களோட நிழல் அப்படியே சுத்துது, ஆனா அவருக்கு நிழல் இல்லவே இல்ல. லூஃபியோ அந்த விளக்கு அப்படியே பிடிச்சி நின்றுகிட்டு இருக்கான். நம்மளுக்கு கோவப்பட்டான். ஸ்டோரியை கேட்டாலே எனக்கு பாவமா இருக்கு, எனக்கு அழுகையா இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு பிராங்கியா அழுதுகிட்டு இருக்கான். இவன் யாரா முட்டாளுன்னு சொல்லிட்டு ஜோர பாக்குறான். உடனே சாஞ்சியை கை நிட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் தாத்தா பொண்ணுங்க அழுதா மட்டும் தான் நாங்கெல்லாம் கேட்போம், நீ அழுதான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. இவன் யாரா கோமாளின்னு சொல்லிட்டு ஜோரா பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே லூஃபி சொல்றான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்களும் அந்த ஷேடோவை திருடுதவன் தான் தேடிக்கிட்டு இருக்கோம், சரி உங்களுக்காண்டி நாங்க திரும்பி தேடுறோம், உங்க கூட வாங்கி தரேன்னு சொல்றான் லூஃபி. ஓகேவான்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் நீங்க எங்க சைடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு தாத்தா. அப்ப எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து உங்க சைடு தான் சொல்லிட்டு நிறைய சத்தம் வருது. டே ஏகப்பட்ட பேர் இங்க ஒளிஞ்சிருக்காங்கடா, எவன்டா அவன் சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா நாம எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாடி கிட்ட வெளியே நம்மள அவன் வெட்டி வீசுறான். இவங்க 3 பேரும் சுத்திட்டு வந்து விழுறாங்க. அங்க அவனும் எலும்பு கூட தான் இருக்கான். எவன்டா இதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன்
இவனும் ப்ரூக் மாதிரியே தான்டா பண்றான்னு சொல்றாங்க. ஆனா இவனுக்கு ஏதோ ஸ்கின் மஸ்கில்லாம் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றான் சோப்பர். டேய் இங்க எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹோக்பர்க கத்திக்கிட்டு இருக்கான். இவர் நம்மள கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு சோப்பர் எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் இங்க என்ன பண்றோம்னு நீங்க அதை பாத்துட்டீங்க, என் லேபையும் பாத்துட்டீங்க அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல நாங்க எதையுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன்கிட்டே வந்து போய் சொல்றாங்க. நீங்க சாம்பியை வெட்டி வீசினதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்றான் ஒரு பக்கம் உசப்பு. சரி அப்பனா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனிமேல் சீக்கிரட்டை கவர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹோக்பர்க். ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துல நைட் ரைடு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றான். நைட் ரைடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. புதுசா வந்த ஆள்கள் எல்லாம் வந்து நாங்க நைட்டுக்கு மேலதான் நாங்க எங்க ஆட்டத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு ஹோக்பர்க். அதுக்கப்புறம் எல்லாருமே அவனுக்கு பட்டு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க அங்க இருந்து. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஜாம்பிஸ் தான் கட்டுறாங்க, தலைகீழ இருக்கானுங்க. ஒரு இன்விசிபிள் மேன் இருந்தோம்ல அவன் இன்விசிபிளா தான் நடந்து போய்கிட்டே இருக்கான். எவன்டா அவங்கள தலைகீழ போச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இன்ன வரைக்கும் அவன் மூஞ்ச காட்டவே இல்ல. ஒன்னு ஒருத்தனை புடிச்சு இழுத்து வெளியே தூக்கி போடுறான். டேய் நீங்க ஆல்ரெடி செத்துட்டீங்க, நீங்க இதுக்கிட்ட தலைகீழ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். பாஞ்சு வரை வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் இன்விசிபிள் இருந்தா பேசிக்கிட்டு இருக்கான். டேய் சோல்ஜர் ஜாம்பிஸ் வெளியே வாங்கடான்னு சொல்றான். எத்தனை வாட்டி நீங்க சாஞ்சாலும் திரும்பி வரதாண்டா உங்களோட வேலை, அதான்டா ஜாம்பியோட ஆட்டமே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க எல்லாருமே ஒன்னா வேலை பார்க்கணும்டா, அதான்டா உங்களோட இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா நாங்க ஜாம்பிஸ்லன்னு சொல்லிட்டு அவங்களே பேசுறானுங்க. நான் யாருன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க யாரா, நீங்க தான் எங்க லீடர் அபுசலாம்னு சொல்றானுங்க. அபுசலாம் லீடர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி சிங்க முகமா இருக்கு. ஆனா இன்னும் ஃபேஸ காட்டவே இல்ல. லீடர் லீடர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. லார்ட் லீடர் லீடர் எருசலாம் அருசலாம் பர்சலாம்னு இருக்கானுங்க. ஒண்ணு ஒண்ணா பண்றானுங்க. டேய் வாய முடுங்கடான்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் கோஸ்ட்லாம் பறந்துகிட்டு இருந்துச்சுல, அதுக்கெல்லாம் திரும்பி பாஞ்சு பாஞ்சு வந்துகிட்டே இருக்கு. திரும்பி ஸ்ட்ரெயிட்டா மேன்ஷன் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா ஏகப்பட்ட கோஸ்டா ரிட்டர்ன் வருது. பெரோனோசமான்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை மாதிரி இருக்கான். ரொம்ப கத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் பேசிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு. பார்த்தா அந்த பொண்ணு உடம்புல அந்த கோஸ்ட் மட்டும் சேருது. நான் நல்லா கியூட்டா இருக்கேனா, நான் வந்து நல்ல வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் வச்சு நின்னுக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா 12 மணிக்காண்டி தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. 12 மணி ஆனா அவனு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருவானுங்க. மாஸ்டர் முரியா டைம் ஆயிருச்சு, எந்திங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு வரானுங்க. எல்லாமே பொம்மையா தான் இருக்கு. டேவர் தூங்குறாருடா, அவரை நோக்கி அடிங்கடான்னு சொல்றானுங்க. ஒரு அட்டாக்க போடுறாங்க. பார்த்தோம் பெருசா படுத்து கிடக்குறான். நான் கனவு உலகத்துல இருந்தனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பாஸ் நைட் ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்க என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, எந்திங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்றான் அவன். உங்களுக்காண்டி ஏகப்பட்ட சாப்பாடுலாம் வந்திருக்கு. என்னிஸ் லாபி அடிச்சு நொறுக்கனால அவனு இங்க வந்திருக்கானுங்க. அதான் முகிவர கேங்க இங்கதான் இருக்கு. வித்தியாசமா உங்களுக்காண்டி சிறப்பு விருந்து இருக்குன்னு சொல்றான். அப்படியே பேசிக்கிற நேரத்துல அப்படி வெளியே தான் காட்டுறாங்க. லூஃபி மேலேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேன்ஷன் மேல ஒரு பெரிய மார்க் இருக்க மாதிரி இருக்குடா, அங்க பாருங்கடா சொல்றாங்க. டேய் ஏதோ பிளாக் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மேலே பாக்குறாங்க. என்னடா இது ஏதோ படகு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. ஆமான்னு சொல்றாரு. டேய் இந்த தாத்தா கூட நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆமா நம்ம சேலிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க நினைக்கிற மாதிரி த்ரில்லர் பார்க் வந்து ஒரு ஐலாண்ட்லாம் கிடையாது, ஒரு பெரிய ஷிப்னு சொல்றாரு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் பைரட் ஷிப் இதான் சொல்றாரு. லார்ஜஸ்ட் பைரட் ஷிப்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. ஆனா லூஃபியோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நம்புற மாதிரியே இல்லையே, வித்தியாசமா இருக்கு. ஒரு ஐலாண்டையே தூக்கிற அளவுக்கு ஒரு ஷிப்பான்னு சொல்லிட்டு அதுதான் கெக்கோ மோரியோன்னு சொல்றானுங்க. இங்க மணியும் 12 ஆக போகுது. சாம்பி சோல்ஜர்ஸ் தயாராகடான்னு சொல்லிட்டு அபுசலாம காட்டுறாங்க. பார்த்தா உண்மையிலே சிங்கம் மாதிரி தான் இருக்கான். எத்தனை வாட்டி உங்களை தோக்கடிச்சாலும் நீங்க திரும்பி அட்டாக் பண்ணுடா, அதான்டா உங்களோட ஆட்டம், நீங்க இம்மோர்டல் பவரை காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா மணி 12 ஆயிருச்சு. பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழையோ வேற லெவல்ல அங்கங்க பெஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னோட டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பெரோனோசமான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அவ தான் அந்த கோஸ்ட் டைம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பைரட்ஸ்க்கு நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. அவ ஒரு கேங்க வர வச்சிருக்கா. இதுல ஒரு பக்கம் கெக்கோ மாதிரியே தான் காட்டுறாங்க. நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்பர்க் அபுசலாம் பெரோனா எல்லாருமே இவங்க ஆளுதான். ஆனா லூஃபியோ கதவை திறந்துட்டு பேய் வீட்டுக்குள்ள வரது மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். சரி நம்ம போமா அந்த ஹாண்டட் மேன்ஷனுக்குள்ள வந்தாச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு வரான். அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடுங்க. See you bye.